அண்ணே வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பரே. அப்புறம் மக்கள் பிரச்சனைகளை இவ்வளவு நாள ஓட்டுறோம். இன்னைக்கு எந்த மக்கள் பிரச்சனை எப்படி பேச போறோம்? வேலூர் தானே? அட நம்ம பரமத்தி வேலூர். அங்க வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன் இருக்காரு. ஸ்ட்ராங் பர்சன் ஸ்ட்ராங்கா ஒண்ணு இருக்கு. அதுதான் ஸ்ட்ராங் பர்சன் வந்து ஸ்ட்ராங்கா உக்காந்துருக்காரு. எங்க உக்காந்துருக்காரு? பரமத்தி வேலூர் தேர்வு நிலை பேரூராட்சியில அங்க ஒரு வார சந்தை இருக்குது இல்லையா? அந்த வார சந்தை பக்கத்துல ஒரு நவீன கட்டண கழிப்பிடம் அரசாங்கம் கட்டி இருக்குது. இப்போ இருக்குது. கட்டி இருந்ததில்ல, கூடிய விரைவில் இருக்காது. ஏன் இருக்காது? அதுக்கு காரணம் சொல்ற கேளுங்க. சொல்லுங்க. கட்டி 10 வருஷம் ஆன கட்டடத்தை ஸ்ட்ராங் இல்லையா இடிக்க போறாங்களாம். ஸ்ட்ராங் இல்ல. ஏன் இல்ல சொல்லுங்க. ஆனா அந்த கட்டடத்துக்குன்னு ஒரு காம்பவுண்ட் கட்டிருக்காங்க பாருங்க. காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட் வேலை ஒரு திராவிட கும்பல். ஐயா திராவிட கும்பலா? கண்டிப்பா. சரி சொல்லுங்க ஐயா. ஒரு திராவிட கும்பலை சேர்ந்த தனிநபருக்கு வேண்டியப்பட்ட ஒருவர் அந்த காம்பவுண்ட் மேல 2 மாடி கட்டடத்தை உயர்த்தி இருக்காரு. அப்படின்னா நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? அரசாங்கம் கட்டி வச்சிருக்கிற காம்பவுண்ட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங். அந்த காம்பவுண்ட் எப்ப கட்டினதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நவீன கட்டணம் கட்டுறதுக்கு முன்னாடியே கட்டின காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னாங்க உங்க வீட்டு ஸ்ட்ராங்ல எங்க வீட்டு ஸ்ட்ராங்கோட தக்காளி அவ்வளவு ஸ்ட்ராங். எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 60 அடி நீளத்துக்கு ஒரு 2 மாடி வீடு கட்டியிருக்கான பாத்தீங்களா? அவன் அஸ்திவரமே போடாம காம்பவுண்ட் வச்சு அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் அரசாங்க செவுரு. பாதி செவர் மிச்சம், 3 பக்கம் மட்டும் அது செலவு, ஒரு பக்கம். ஆமாங்கன்றேன், அரசாங்கத்து மேல அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கைங்க. ஆனா பாருங்க உள்ள இருக்கிற கட்டடம் வந்து ஸ்ட்ராங் இல்லையா, 10 வருஷத்துல இடிக்கிறாங்களா. கான்ட்ராக்டர்லாம் பொழைக்கணுமாப்பா? அப்ப காம்பவுண்டுக்கு வேற கான்ட்ராக்டர், கட்டுறதுக்கு வேற கான்ட்ராக்டரா? கட்டி விளையாடுவானா, உடச்சு விளையாடுவானா? அதைத்தாங்க போய் விசாரிச்சு அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகி போச்சு. என்னப்பா ட்விஸ்ட்? அந்த காம்பவுண்ட் மேல கட்டடம் கட்டினா பாத்தீங்களா ஒருத்தன், அவனுக்கு இந்த பாத்ரூம் மேல வீட்டுல நாத்தடிக்குதுங்க. நாத்தடிக்குது? அதனால நாத்த வரதானப்பா செய்ய. அதனால இந்த கட்டடத்தை இடிச்சுட்டு அந்த கட்டிக்கிங்கப்பா. யார் சொன்னது? அப்படின்னு அந்த காம்பவுண்ட் மேல வீடு கட்டிருக்கான் இல்லைங்களா, அவனுக்கு வேண்டப்பட்ட திராவிட கும்பல் தலைவன் ஒருத்தர் இருக்கான் இல்லைங்களா அந்த ஏரியாவில் அவனை வச்சு உள்ள விளையாண்டு இந்த கட்டடத்தை இடிச்சு ஆந்திரம் கட்டிடுறாங்க. இதனால அரசுக்கு என்ன லாஸ்? ஒண்ணும் இல்லை. ஒரு லாஸும் கிடையாது. இல்ல அவங்களுக்கு தான் லாபம். பாத்துக்கு மக்களை இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம திராவிட கும்பலோட அரசு. வேணா பின்னாடி அந்த வீடியோ வருது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. What is the problem? அது புறம்போக்கு நாய்மா, அதுக்கு வேற வழி இல்ல. அங்கேயே திங்குது, அங்கேயே தூங்குது, அங்கேயே எல்லா வேலையும் பண்ணிக்குது. அதோட என்னையும் சேர்த்து பேசுறீங்களே. விளக்க சொல்ற நேரமாடா. என்னம்மா பண்ண சொல்ற? ஊருக்கு ஒரு பெரியவர் இந்த மாதிரி அடிச்சாட்டியம் பண்றாருங்க, அழியவும் மாட்டேங்கிறாங்க. பெரியவரு என்னடா பெரியவன்? பெரிய யானைக்கு பிறந்தவன் ஓட பூனையை புடிச்சிட்டிங்கிற மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சிருக்கான். அவரை போய் பெரியவன் சொல்றான். பெரியவன் ஐயோ ஒன்ன வச்சுட்டு பேசிட்டே கண்ணா போய் சொல்லிடாதா, முதுகு தோலை உரிச்சிருவான். காம்பவுண்ட் மேலேயே வச்சு கட்டியிருக்காங்க.